ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹேஜூன் பர்த்டேக்கா அவனோட மெமரீஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் அவங்க இந்த வீடியோல வந்து காமிக்க போறேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து தம்பி பொறந்தப்ப எடுத்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த டைம்ல இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தது. அந்த டைம்ல நான் அதிகமா எடுக்கல. என் ஹஸ்பண்ட், எங்க சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு பில்லரில் தான் வந்து மில்க்கு கொடுத்தோம். ஏன்னா பாட்டில்ல இந்த மாதிரிலாம் கொடுத்தா அவங்க வந்து அதில் குடிச்சு பழகிக்குவாங்க. நிப்பிள்ஸில் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னனால அதில் கொடுத்தோம். இது நான் வீட்டுக்கு வந்து எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இது வந்து பேர் வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் 20 டேஸில் எடுத்தது தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 டைம் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருப்பேன். அந்த டைமில் 1 மந்த்து அந்த கேப்பில் வந்து எடுத்திருப்பேன். 1 மந்த்து 2 மந்த் அந்த கேப்லலாம் எடுத்திருப்பேன். அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது. ஏன்னா வந்து அவன் கொஞ்சம் பார்த்தான், நல்லா முழிச்சு பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மூமெண்ட்லாம் வந்து நமக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்குது. நான் அப்பப்போ வந்து அப்போல்லாம் நிறைய வீடியோஸ் எடுக்க முடிஞ்சுது. இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த டைமில் நமக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரே இடத்துல தானே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஜாலியாக வீடியோ எடுக்க முடியும். இனிமேல் நம்ம படுக்க வச்சா அவங்க படுக்கிற மாதிரி படுப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து நான் நொய்டா வந்ததுக்கப்புறம் அந்த காலில் உதச்சி விளையாடுவாங்கள்ல, அதில் போட்டப்போ அவன் விளையாண்டுட்டு இருந்த டைமில் நான் எடுத்தேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து எதுவுமே விளையாட மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் டெய்லி வந்து ஒரு 1/2 hour விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் அந்த டைமில் இதை எடுத்து வச்சேன் மெமரிஸ்க்காக. இது வந்து அவன் ஃபஸ்ட் டைம் வந்து குப்புற விழுந்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் இது எடுத்தது. ஆக்சுவலாக வந்து தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் குப்புற விழுந்தான். ஒரு சில குழந்தைங்க 3 மாதத்துல விழுவாங்க. தம்பி வந்து ஆல்மோஸ்ட் 4.5 மாதம் ஆயிடுச்சு அவன் விழுகிறப்ப. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் தம்பி வந்து நொய்டாவில் வந்திருந்தான். கரெக்டாக அந்த டைமில் தான் அவன் குப்புற விழுந்தான். ஏன்னா என்கிட்ட ஒரு 3 மாதத்துலேயும் விழுவாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் எல்லாருமே என்கிட்ட அந்த 3 மந்த்ஸில் கேட்டாங்க. ஸோ என் தம்பி வந்து கிட்டத்தட்ட 4.5 months கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து அந்த டைம் வந்து 4.5 months கிட்ட ஆயிடுச்சு அவன் வந்து குப்புற விழுகும்போது. ஆக்சுவலாக அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணான். நம்ம வீட்டில் இருக்கும்போதே அந்த 3 months டைமில் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக லீகல் விஷயமா வெளியில் அலையிறதுக்கும் அதிகமாக ட்ராவலாக எல்லா பக்கமும் தம்பியோட விசாவுக்காக அந்த டைமில் ரொம்ப அலைஞ்சோம். எக்ஸிட் பர்மிட்டுக்காகலாம் ரொம்ப அலைஞ்சனால என்னால் வந்து அவனுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க முடியல. ஸோ அதனால் அவன் அதிகமாக வீட்டில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்து அவன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை விட குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக ரெஸ்ட் வேணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து அலையிறோம் அப்படிங்கிறத விட அவங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து டயர்டாயிருவாங்க. இது வந்து இந்த எல்லாருமே ட்ரெண்டுன்ற பேரில் வந்து அந்த டைமில் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த வேலையை நானும் பார்த்து வச்சேன். சரி சும்மா நம்மளும் போடுவோம், நம்மளும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். தென் இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேஜூனுக்கு வந்து ஷாப்பிங் போகிறப்ப எனக்கு பேண்டலூன்ஸா மேக்ஸான்னு தெரியல, அதில் ஏதோ ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து போயிருந்தேன். போனப்போ எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் அந்த டைமில் அந்த ஷாப்பில் இருக்கிறதையெல்லாம் பயங்கரமாக பார்த்தான். ஸோ அதனால் வந்து எடுத்தது. இது வந்து நாங்கள் கொரியா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து குப்புற விழுந்து அவன் வந்து எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா கொரியா வந்த ஃபஸ்ட் டைம்லேயும் வந்தப்போ வந்து நாங்கள் 5 months முடிய போகிற டைமில் தான் வந்தோம். அப்போ தம்பி வந்து குப்புற தான் விழுந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வீடியோலாம் பார்ப்பேன். எல்லோரும் இப்படி இப்படி கூப்பிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போதெல்லாம் நிறைய வீடியோ எடுத்தேன். அப்போ எனக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவங்க வந்து எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அவங்க இந்த டைமில் வந்து நல்லா கவனிப்பாங்க. நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம மூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து அங்கே நடந்து போனோம்னா நம்மளவே சுற்றி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நல்லா வாட்ச் பண்ணாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு டாய் வச்சு அதை மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த டாய் வந்து இந்த சைடு போனாலும் அந்த சைடு போனாலும் கரெக்டாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எல்லா வீடியோஸ் எடுத்து வச்சேன். அப்புறம் வந்து அவனோட க்யூட்டான திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சேன். இது வந்து அவன் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த டைமில் அவன் குப்புற விழுந்து இந்த மாதிரி குப்புற கவுத்தி போடும்போது ஒரு சைடு தலையை வச்சு இப்படி பார்க்கறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு எடுத்து வச்சேன். இது வந்து தம்பி தவழ்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ட்ரை பண்ணி விழுந்து அந்த மாதிரி தவழ்வாங்கள்ல, ஸோ அந்த டைமில் எடுத்தது. அந்த ஒரு மெமரிஸ்க்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேஜூனுக்கு வந்து இந்த ஜம்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரியல, அந்த ஜம்பரில்
உட்கார வச்சாவே நல்லா குஷி ஆகி நல்லா விளையாடுவான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சேன். பட் இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், இப்போ அந்த ஜம்பர் இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அவன் அவன் வந்து கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் கிட்ட இது இருந்துச்சு. 4 மந்த்ஸா 3 மந்த்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த டைம் எல்லாமே அது இருக்கிறப்ப பெருசாக தெரில. பட் இருக்கும்போது அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த பீரியடுக்கு அப்புறம் அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே அது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் நம்ம உட்கார வச்சாவே உட்கார மாட்டாங்க. தம்பி வந்து வாக்கர் வாங்கினோம். பட் வாக்கர் யூஸ் பண்ணல. அவனுக்கு வாக்கர் பிடிக்கல போல இருக்கு. அவன் யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா தள்ளிட்டு தான் போவான். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தம்பிக்கு வந்து கிவி கொடுத்தப்ப அவன் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி பண்ணானா. ஸோ அதனால எனக்கு அது க்யூட்டாக இருந்துச்சா, அதனால நான் வீடியோ எடுத்து வச்சேன். ஸோ உங்ககிட்டயே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணலை. ஒரு சில வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அவன் பண்ணுற குறும்பு அந்த எக்ஸ்பிரஷன்லாம். பட் இந்த கிவி வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் ஏன் போஸ்ட் பண்ணலேன்னு எனக்கே தெரியல அந்த டைமில். இப்போ எடுத்து பார்க்கும்போது இதை நம்ம போஸ்ட் பண்ணலையே, இதில் ஆட் பண்ணலான்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் ஆட் பண்ணேன். ஹேஜனுக்கு வந்து அவகேடோ வந்து பிடிக்கவே இல்லை. அவனோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. அவகேடோ சாப்பிடும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அவகேடோ கொடுக்கும்போது அவனோட எக்ஸ்பிரஷன் இதுதான். கிவி வந்து புளிச்சதுனால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனு. ஆனால் அவகேடோ வந்து அவனுக்கு பிடிக்கல. அதனால வந்து இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாமே நான் வந்து அந்தந்த டைமில் மொபைலில் தான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு சில டைம் வந்து க்யூட்டாக பண்ணும்போது நம்ம கேமரா எடுத்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கேமராவும் இல்லை. அதுக்கப்புறம் கேமரா வந்ததுக்கப்புறமும் ஒரு சில சேட்டைகள்லாம் என்னால் வந்து டக்குன்னு மொபைல் தான் நம்ம கையில் கிடைக்கும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கேமரா வந்து அவனுக்கு எட்டாவது தூரத்தில் வச்சுருப்பேன். அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அந்த சேட்டையும் முடிஞ்சிடும். அதனால் நான் மொபைலில் தான் வந்து டக்குன்னு எடுப்பேன். இது தம்பி வந்து தவழ்ந்ததுக்கப்புறம், ஓரளவுக்கு கொஞ்சம் தவழ்ந்ததுக்கப்புறம் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷோல் போனோம்ல, எங்கள் வீட்டுக்கார் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப, அந்த டைமில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்னோ. இது வந்து எனக்கும் ஹேஜுன் 2 பேர்த்துக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ. ஆனால் பட் ரொம்ப லைட்டாக தான் வந்துருந்துச்சு. தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு வீடியோ. பட் வெரி லைட் ஸ்னோ தான் அது. லைட்டாக தான் தெரியும். பட் இருந்தாலும் எனக்கும் இது ஹேஜுனுக்கு 2 பேர்த்துக்குமே இது ஃபஸ்ட் ஸ்னோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஃபஸ்ட் டைம் வந்து அவனாக வந்து நான் எக்கு தான் கொடுத்தேன். கேரட் அதில் சீவி கொடுத்தேன். அவனா கையில் எடுத்து சாப்பிட்ட வீடியோ இது. அவன் கீழே போட்டு மேலே போட்டு நல்லா தேய்ச்சிருப்பான், அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவனா கையில் எடுத்து வாயில் வச்ச அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இதை வீடியோ எடுத்து வச்சேன். இது இல்லாமல் அவன் வந்து நிறைய கொட்டி வீடெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்றது, இது ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து அவன் ஃபஸ்ட்டு டைமே எடுத்து அவனாக வாயில் வச்சுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ வந்து மெமரிஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஹேஜுனுக்கு ஃபேவரட் என்னென்னா, இதில் அவனே சாங் ப்ளே பண்ணி அவனே ஆடுறேன்ற பேரில் பண்ணுவான். பட் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா அந்த இதில் இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து மியூசிக் பண்ண முடியும், தென் அதில் இருக்க சாங்கை வந்து வாசிக்கவும் முடியும். ஆனால் ஏஜென்ட் பயங்கரமாக அதை பார்த்து வாசிச்சுட்டு இருந்தானா, அப்படி என்ன தான் வாசிக்கிறான்னு தெரியல. இருந்தாலும் அதை எடுத்து வைப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க புக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைமாக அவன் ஓப்பன் பண்ணி இப்படி பேஜஸை திருப்புறான் அப்படிங்கிறனால அந்த வீடியோஸ் எடுத்து வச்சேன். பட் மோஸ்ட்லி இந்த இது வந்து எதுக்குன்னா, கீழே வந்து பட்டன்ஸ் இருக்கும், அதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுவான். அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே ஆடுவான். வேற ஒரு டான்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மியூசிக் தான் வரும். அதில் வந்து சாங் வரும், நமக்கு பிடிச்ச சாங் வந்து எல்லாமே பேபி சாங் தான், ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து சும்மா மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணி, இதுதான் ஹேஜூனோட டான்ஸ். ஹேஜூன் ஃபஸ்ட்டு டான்ஸுன்னு இதுதான். ஆனால் எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் யாரும் இப்படி டான்ஸ் ஆடினதில்லை. யார்கிட்டயாச்சும் இருந்து தானே கற்றுப்பாங்க. ஆனால் இது எப்படி கற்றுக்கிட்டான்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த மாதிரி மியூசிக்லாம் வரும்போது அவனாவே ஆடுவான். இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த வீடியோ. ஆக்சுவலாக பிடிச்சி நடக்கிறதெல்லாம் இல்லாமல் பிடிக்காமல் அவன் நடக்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாமே நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பெருசாக நான் ரெக்கார்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவனாக தனியாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணால் அது கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது சும்மா நான் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அவனே வந்து அந்த வீடியோக்கு ஹாய் சொன்ன வீடியோ. ஃபஸ்ட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் ஹி வில் சே தட். இது ரொம்ப வந்து எனக்கு மெமரிஸாக இருந்துச்சு, ஷாக்கிங்காகவும் இருந்துச்சுங்க. அப்புறம் இது வந்து நல்லா நடந்ததுக்கப்புறம் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு நடக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனது. இதெல்லாம் ஃபஸ்ட் இயரில் அவனுக்கு நடந்த மைல் ஸ்டோன்ஸு அண்டு சம் மெமரிஸாக வந்து நான் நிறைய வச்சுருக்கேன். அதில் வந்து
பாதி தான் இதில் காமிச்சிருக்கேன், என்னால் எல்லாத்தையும் காமிக்க முடியலை. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக கேட்பீங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். பட் எனக்கு அந்த அன்னைக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். பாய் பாய்.